Good morning, girls. Today's class, we are going to continue the 6th unit supplementary Remember Caesar Play. This lesson is little bit lengthy, but it will be quite interesting if you read the lesson. Let me continue the today's class. The dialogue started by the Weston. It is the law that is strict. I am a judge, my good Francis. நாட் அ ஜக்லர். ஸோ ஜக்லர் அப்படின்றது யார் அப்படின்னா இந்த வித்தை காட்டுவாங்க இல்லையா, இந்த கைத்து மேலே ஏறி நின்று இந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்களை வந்து செப்படி வித்தக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் லைக் ஜக்லர். ஐ ஹாவ் நெவர் ட்விஸ்டட் த லா டு ப்ளீஸ் த மாப் அண்ட் ஐ ஷால் நாட் ப்ளீஸ் தெம் by dying on the day of their choice. ஸோ நான் யாரையும் திருப்திப்படுத்தணுன்னோ சந்தோஷப்படுத்தணுன்னோ நான் எந்த இதையும் நான் வந்து தீர்ப்பு சொல்லலை. இன்றைக்கி வந்து அவன் என்னைய சாகணும்னு நினச்சிட்ருக்கானா, நான் அவன் நினச்ச அன்னைக்கெல்லாம் நான் செத்துறவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், நோ அஃப்கோர்ஸ் நாட். யூ ஷால் நாட் கோ அவுட் ஆஃப் தி ஹவுஸ் டுடே. அ நைஸ் லைட் டின்னர் அண்ட் அ கிளாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துகிறாங்க. அந்த கிளாஸ் ஆஃப்னு சொல்கிறது வந்து கிளாஸ் ஆஃப் ஒயினை தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ லேடி வெஸ்டன் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் வீட்லேயே தான் இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு கிளாஸ் ஆஃப் ஒயின் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டன், ஐ ஹவ் சென்ட் ரோஜர் டு பேரிகேட் all the doors and I think it would be wise to close the ground floor shutters and see that they are not open for any. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரோஜரை ஆல்ரெடி நான் அமிச்சு பேரிகேட்னாக்கா நான் வந்து எல்லாத்துலேயும் கம்பி போட சொல்லிட்டேன், எல்லா டோர்ஸுமே லாக் பண்ண சொல்லிட்டேன், அதனால் யாருமே எப்படியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஷட் பண்ண சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சிட்டேன். லேடி வெஸ்டன், இஸ் இட் த ஃப்ரெஞ்ச் அண்ட் த டச் டுகெதர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே அதில் ஒரு நக்கலாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஃப்ரெஞ்சும் இல்லை டச்சஸும் சேர்ந்து போர் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து சாவடிக்க போகிறாங்களா, எல்லாத்தையும் இப்படி சாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அண்ட் திஸ் இஸ் த மார்னிங், அதுவும் இல்லாமல் இது கால நேரம் அப்படின்றாங்க. மிஸ்டர் கேமன்ஸ் பாய் கம் வித் த க்ராசரிஸ், ஹவ் ஆம் ஐ டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கெமன்ஸ் பாய் அப்படின்றது வந்து அந்த ஷாப்பு, அவங்க எப்போதும் க்ராசரி வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் வாங்கக்கூடிய கடை ஓனரோட பையனை நான் வர சொல்லியிருக்கேன் ஜாமான் எடுத்துகிட்டு. இப்போ அவன் வருவான்ல, ஸோ ஹவ் am I to. ஸோ இப்போ அவன் வரும்போது நான் எல்லாத்தையும் சாத்தி வச்சதுன்னா எப்படி நான் ஜாமான் வாங்குறது அப்படின்றாங்க. வெஸ்டன், my dear, is a little pepper more to you than your husband's life. உனக்கு வந்து சின்ன கொஞ்சம் பெப்பர் வந்து உனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லேடி வெஸ்டன், இட் இஸ் இன் லிட்டில் பெப்பர், இட் இஸ் அ கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளார். ஸோ நான் பெப்பர் மட்டும் சொல்லலை, ஃப்ளாரும் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஃப்ளார்ன்றது வந்து மாவு, நான் அதையும் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அண்ட் யூ வுட் பி த ஃபர்ஸ்ட் டு கம்ப்ளைன் இஃப் த பிரெட் வேர் ஷார்ட் ஆர் த கிரேவி தின், கிவிங் ஹிம் பேக் த பேப்பர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் தான் இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஆளாக இருக்கும் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னா, ஏன் வந்து ப்ரெட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஏன் கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, திக்காகவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடியவரும் நீங்கள் தான். இப்போ நீங்கள் தான் வந்து இப்போ பெப்பரும் மாவும் உனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லி கேட்குறீங்க அப்படின்றாங்க. அந்த பேப்பர், அந்த ஸ்கிரிபிள் பண்ண பேப்பர் இருக்குல்லையா, ரிமெம்பர் சீசன் சொல்லிட்டு, அந்த பேப்பரை வந்து அவங்க ஒய்ஃப் எடுத்து கொடுத்துட்டு, ஹவு டு யூ நோ தட் த லிட்டில் பேப்பர் வாஸ் மென்ட் ஃபார் யூ. இது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு தான் வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Weston, because it was in my pocket. I found it there when I was looking for something to light my pipe. ஸோ பைப்பு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது வந்து சிகாரை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஐ ஹவ் ஷோன் அ பிக்சர் டு தட். அந்த சிகரெட்டோட ஸ்டிக்ஸ் நான் வந்து காமிச்சிருக்கேன், அதை கொளுத்துறது ஒன்றும் இல்லை, அது வந்து மேட்ச் ஸ்டிக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிகரெட்டை வந்து பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் ஸ்டிக்குன்னு கூட சொல்லிக்கலாம். தேர் வேர் நோ ஸ்பில்ஸ். ஸோ அந்த ஸ்பில்ஸ், அந்த தீக்குச்சி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேடி வெஸ்டன், அதை தேடும் போது தான், என்னோட சிகரை வந்து நான் தேடும் போது தான் நான் இந்த பேப்பரை வந்து நான் எடுத்தேன் பாக்கெட்லேருந்து அப்படின்றாரு. லேடி வெஸ்டன், நோ ஸ்பில்ஸ், வாட் அகெயின் ரிச்சர்ட், யூ ஸ்மோக் ஃபார் டூ மச். என்ன நீங்கள் அதுக்குள்ளாட்டி திருப்பி வந்து ரொம்ப சீக்கிரமாக அதெல்லாம் தீர்த்துட்டீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப வேகமாக குடிக்கிறீங்களோ, அதிகமாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்றாங்க. வெஸ்டன், கண்டினியூங்லி ஏஸ்லி,
It was slipped into my pocket by a man who brushed against me yesterday, a dark, lean fellow with an evil face. அப்படின்றார். இல்லை அந்த அவன் வந்து தவற விட்டுட்டு போயிட்டான், என்னோட இதில் வேறு எது பண்ணும்போது இதை விழுந்துருச்சு, அவன் போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவன் எப்படி இருந்தான்னாக்கா அவனோட ஃபிசிக்கல் இதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா டார்க்குன்னு மென்ஷன் பண்ணுறது பிளாக்கு, லீன் ஒல்லியாக இருந்தான், ரொம்ப கொடூர்ஜரமாக இருந்தான் அவன் பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லேடி வெஸ்டர்ன், ஐ டோன்ட் திங்க் he was very evil. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் அவன் வந்து ஒரு கெட்டவனாக இருக்குமான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன், what do you know about it? Sinking into a chair. Stop, Francis, stop. It upsets me too. Enter Roger, a little out of breath after his flying tour round the house. ஸோ வெஸ்டர்ன் இதை கேட்டதும் இல்லை அவன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவனாக இருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆகி அவர் வந்து ஒரு சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டே இல்லை போதும் நிறுத்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோஜர் வந்து இந்த வீடையே சுற்றிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு ஒரு டூர் போன மாதிரி அவ்வளோ பெரிய ஹவுஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சாத்திட்டு வராரு. வந்ததும் வெஸ்டர்ன், Roger, have you seen to it all? Every door barred, every window shut, all workmen out. நீ எல்லாம் செக் பண்ணிட்டியா? எல்லா டோர்லையும் கம்பி போட்டாச்சு தானே, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு தானே, ஒர்க்மேன் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஜர், a little embarrassed. Every door except the kitchen one, my lord. ஸோ எல்லாத்தையும் சாத்திட்டேன், கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இல்லை கிச்சன் மட்டும் நான் சாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மை லார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டர்ன் ஆங்க்ரியா உடனே, அண்ட் வாய் நாட் த கிச்சன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் கிச்சனை மட்டும் சாத்தலை அப்படின்னதும் உடனே ரோஜர் வந்து ஸ்டாமரிங் ஒரு தயக்கத்தோட, த குக் சீம் டு திங்க் தட் இஸ் ஷீ செட். ஸோ குக் வந்து சொல்லிட்டாங்க யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெஸ்டர்ன், வெல் ஸ்பீக் மேன், what did she say? And how does what the cook thinks affect my order to bar the kitchen door? So சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, நான் வந்து சொல்கிறேன், நீ என்னோட ஆர்டரை கேட்காம நீ அந்த கிச்சன் விமன் வந்து சொன்னாங்கன்றதுக்காண்டி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரோஜர், in a rush the cook said she was a respectable woman and had never been behind bars in her life, and she wasn't going to being at her age, and she was quite capable of dealing with anyone who she came to kitchen door. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும், அதுவும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, நான் எந்த இடத்துலையும் நான் ஒரு கம்பி பின்னாடி முன்னாடி இருந்தோ நான் வேலை பார்த்தது கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த கம்பி பின்னாடி இருந்து வேலை பார்க்குறது யாராக இருக்கும் அப்படின்னா ஒரு ஜெயிலில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்து எனக்கு வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ண வேணாம், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எவனும் உள்ளே தாண்டி என்னை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து அவங்க பொறுப்புக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றார். வெஸ்டர்ன், tell her to pack her things and leave the house at once. உனக்கு கோவம் வந்துருச்சு. வெஸ்டர்ன் சொல்கிறாரு அவங்கள எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணிட்டு ask her to go to her house அப்படின்ட்டு. லேடி வெஸ்டர்ன், and who will cook your pet dishes? உடனே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் யார் சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. I shall also see that all the downstairs windows are shuttered as you suggest. ஸோ நான் கீழே இருக்க டோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டு எல்லாம் பூட்டி தான் இருக்குது. We can always hold the groceries through the an upper window. ஸோ நம்ம வேணால் கைத்தை கட்டி கூட நம்ம மேலே இழுத்துக்கலாம் மேல் மாடிக்கு அந்த grocery ஐட்டம் கொண்டு வரும்போது அப்படின்றார். வெஸ்டர்ன், controlling himself, I think that so frivolous a suggestion at so anxious a time is in poor taste, Francis, and unworthy of you. ஸோ அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், உனக்கு க்ராசரி ஐட்டம் வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் தான் உனக்கு முக்கியமாக போச்சா அப்படின்னு அவர் ஒய்ஃபை வந்து ஃப்ரான்சிஸ் சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் சத்தம் போடுறாரு. லேடி வெஸ்டர்ன், did it appear frivolous? இது உனக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. to you, how strange, I had thought it ought to shutter the walls and yet leave opening in the roof that one could drive a coach and horses through. However, she comes back into the room, takes a 2-candle bar from different places in the room and goes to the door. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ கீழே போகிறதுக்கு எல்லாத்தையும் சாத்தியாச்சு, இப்போ இருட்டாக தானே இருக்கும், கேண்டில் பார் தேவை தானே அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னவோ எல்லா டோரையும் கீழே வந்து சாத்திட்டேன்னு சொல்கிறீங்க, மேலே இருக்க ரூஃபை பாருங்கள் இப்போ திறந்து மாதிரியே இருக்குது, அதாவது அந்த புகை மூட்டத்துலேருந்து வெளியே போகும் இல்லையா, அந்த சிம்னி வச்சுருப்பாங்கள்ல அந்த இது வந்து திறந்துருக்கு. ஸோ இதன் வழியாக வந்துட முடியாதா? ஏன் இது வழியாக ஹார்ஸ் கூட நுழைஞ்சு வரலாம், நீங்கள் என்னவோ கீழே இருக்கிறதெல்லாம் சாத்திட்டேன்னு மட்டும் சொல்கிறீங்க
அப்படின்னாங்க. வெஸ்டர்ன், what do you want with these? Lady Western, if we are to be in a darkness below, we shall want all the candles we can gather. ஸோ கீழே இருக்குன்னா இருட்டு ரொம்ப இருக்கும், ஸோ நான் நிறைய கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட்னா அவங்க வெளியே போயிட்டாங்க அதை எடுத்துகிட்டு. வெஸ்டர்ன், the aptness of the female mind to busy itself about irrelevant and inconsiderable minute. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மினிட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மின்ஷியேட் அப்படின்றது வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது. எப்படி தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லேடிஸ் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்லேட் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு அவர் வந்து தன்னைத்தானே சொல்லிட்டு இது பண்ணுறார். ஆல்மோஸ்ட் வித்வுட் நோட்டிசிங் வாட் ஹீ இஸ் டூயிங் ஹீ மூவ்ஸ் ஓவர் த ஃபயர் பிளேஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் இஸ் ஹெட் இன்டு த சிம்னி டு வியூ த வித் ஆஃப் இட். ஆஸ் ஹி withdraws it, he becomes aware of Roger standing watching. I see no reason now why you should not resume your work, Roger. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அவரையே மறந்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்து எப்படி தான் அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணுறாங்களோ தெரியலேன்னு சொல்லிக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபயர் பிளேஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம்லே அது உட்காந்துட்ருப்பாங்களே அந்த புகை மூட்டிட்டு வார்மாக இருக்கிறதுக்காண்டி அதன் வழியாக உள்ளேருந்து இப்படி நுழைஞ்சு இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அதுவே அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஹோலாக தான் தெரியுது. இதை பார்த்துட்டே இருக்கும்போது அவரே ஒரு அஃப்ரைட் ஆகி தான் இது உள்ளே போய் பார்க்குறாரு, தன்னை அறியாமல் மறந்து போய். நம்ம இதை பார்க்குறோமேன்றது ஐயோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு. ரோஜர் பின்னாடி நிற்கிறானே, நம்ம இதை பார்க்குறத நம்ம செய்கிறது வந்து ரோஜர் பார்ப்பானேன்னு அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு, ரோஜர் ஒய் ஆர் ஸ்டாண்டிங் சிம்பிளி, ஏன் உனக்கு வேலையே இல்லையா, நீ போய் வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறார். Oh my lord, it is beyond my power to work while you are in danger. Is there not something I could do too? So என்ன லார்ட் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் உயிரை விட எனக்கு இப்போ வேலை தான் ரொம்ப முக்கியமா, அதை விடுங்க, நான் இப்போ வந்து என்ன செய்யணும், நான் உங்கள் உயிரை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெஸ்டர்ன், மைட்லி ஃப்ளாட்டர்ட், அப்படியே வந்து அவரை வந்து ஐஸ் வச்ச மாதிரி, நான்சென்ஸ் மை குட் ரோஜர், நான்சென்ஸ், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ, எனக்கு எதுவும் நடக்காது, என்ன நீ லூஸ் மாதிரி வளர்ற ரோஜர். ஐ குட் பர்ஹாப்ஸ் கோ அண்ட் வார்ன் த அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸோ prevent. So shall I go and tell the police? நான் வேணா யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் கேட்குறாரு. நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. வெஸ்டர்ன், very brave, no 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 no, am I to spend the rest of my life with a god at my heels? No, go with your work. And his eyes has lighted and package which is lying on a chair against the right wall. The box is oblong, rough, 18-inch by 10-inch by 4-inch and tied with cord sharply. What is this அப்படின்றார். ஸோ அவர் வந்து கேட்டது, நான் போலீஸ்க்கு யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னா, இல்லை என்னோட சாவர காலத்தில் நான் போய் என்னை சுற்றி காடை சேவ் பண்ணி வச்சு நான் வந்து அந்த மாதிரி உட்காரணுமா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு சேரில் உட்காரத்துக்காண்டி போய் உட்கார பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்குது. இது என்ன பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, காலையில் தான் வந்துச்சு இந்த பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு. ஸோ அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சுன்றாங்க, அதோடைய அகலம் 10 inch. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதனுடைய உயரம் வந்து 4 inch-ஆக இருக்குது அந்த பாக்ஸு. ரோஜர், தட் கேம் ஃபார் யூ திஸ் மார்னிங் சார், இது உங்களுக்கு காலையில் தான் வந்துச்சு இந்த பார்சல் அப்படின்னு சொல்கிறார். வெஸ்டர்ன், வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறார். ரோஜர், வித் அ ஃபெயிண்ட் பிகினிங் ஆஃப் டவுட் இன் ஹிஸ் வாய்ஸ், ஐ டோன்ட் நோ மை லார்ட். ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டதும் எனக்கு தெரியாது அதில் என்ன இருக்குது அப்படின்றா. எ மேன் கேம் வித் இட் அண்ட் செட் that it was important that you should have to eat today. ஸோ ஒரு ஆள் வந்தான், அவன் வந்துட்டு இதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இது இன்றைக்கே அவர் கொடுக்க சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டான். வெஸ்டர்ன், அண்ட் யூ டிடன்ட் ஆஸ்க் வாட் வாஸ் இட், யூ ஃபூல், நீ கேட்கலையா இதில் என்ன இருக்குது, என்ன பார்சல் அப்படின்னு கேட்கலையா, முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வெஸ்டர்ன் திட்டுறாரு. ரோஜர் ஹம்பிளி, it didn't seem to my business, so that's not my work, my lord. இது என்னுடைய வேலை கிடையாது, அதை பிரித்து பார்க்குறதோ என்னன்றது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்றாரு. I never do ask about the content of your lordship. I showed your lordship the package when it came and you said you leave it there. நான் காலையிலே வந்ததுமே இது மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கு உங்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, you just keep it there அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதான் என்னுடைய வேலை, நான் வச்சுட்டு வந்துட்டேன். Western, peering with growing uneasiness at the thing, the man who brought it, what did he look like? Was he small, dark,
ஸோ இதை கேட்டதுமே வெஸ்டனுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு. அந்த பார்சல் வந்து கொடுத்தவன் எப்படி இருந்தான், எப்படி என்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இருந்துச்சு, அவனுக்கு எதுவும் ஸ்மாலாக இருந்தானா இல்லை டார்க் காம்ப்ளெக்ஷனில் இருந்தானா, எப்படி இருந்தான் அப்படின்றது ரோஜர் வந்து ஹூ ஆப்வியஸ்லி ஹேட் டேக்கன் நோ நோட்டீஸ். நான் ரொம்ப பார்க்கல. ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்மாலிஷ்னால் சின்னதாக இருந்தான், கொட்டையாக இருந்தான். பட் ஆஸ் டு டார்க் ஹிஸ் ஹேட் வாஸ் புல்ட் ஓவர் ஹிஸ் ஃபேஸ். ஸோ அவன் ஃபேஸ் சரியாக தெரில, அவனோட ஹேட்டை வந்து மறைச்சிருச்சு முகத்தை. ஐ திங்க் ஹி அப்பியர்ட் டு ஹாவ் அ மோல்னா மச்சம் இருந்துச்சு. ஆன் ஹிஸ் சின், தாடையில் அவனுக்கு மச்சம் இருந்துச்சு அப்படின்றான். பட் ஐ வுட் நாட், இட் மே ஹாவ் பீன் ஜஸ்ட் நான் அதை ரொம்பலாம் பார்க்கல, கவனிக்கலை அப்படின்ட்டு நிறுத்துறாரு வெஸ்டன். எ மோல் ஹிஸ் இமேஜினேஷன் அட் ஒர்க். ஸோ இவன் டக்குன்னு வந்து நேற்று ஒருத்தன் இடிச்சிட்டு போனாலே அந்த இமேஜினேஷனுக்கு அவர் போயிட்டாரு. எ மோல், எஸ் தட் மேன் ஹேட் அ மோல். த மேன் ஹூ brushed against me on the right side of his jaws, I can see it as if he were standing here. We must get rid of this at once. எஸ், இவன் தான் வந்து வச்சுட்டு போயிருக்கணும் இந்த பார்சலை அப்படின்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரோஜர். டு யூ திங்க் இட் இஸ் சம் இன்ஃபெரல் மிஷின் சார்? இது ஏதாச்சும் வேறு மாதிரியான ஒரு மிஷின் ஏதாச்சும் இருக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மிஷின்னா நீ எதை சொல்கிற அப்படின்னா, இல்லை வெடிகுண்டோ இல்லை ஹீட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னா, வாட் ஷால் வி டூ வித் இட்? நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு கேட்குறாரு வெஸ்டன். இண்டிகேட்டிங் த சைட் விண்டோ, அவர் வந்து சைடில் இருக்க ஜன்னலை காட்டி என்ன சொல்கிறாரு, ஓப்பன் த விண்டோ அண்ட் ஐ ஷால் த்ரோ இட் ஆஸ் ஃபார் இன் டு த கார்டன் ஆஸ் ஐ கேன். ஸோ நீ ஜன்னலை மட்டும் தர, நான் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு வெஸ்டன் சொல்கிறாரு. ரோஜர், பட் இட் மே எக்ஸ்ப்ளோட் சார் இஃப் வி த்ரோ இட். ஸோ அது நீங்கள் பாட்டுக்கு தூக்கி போடும் போது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர்னா வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெஸ்டன் வந்து சொல்கிறாரு, வாட் இஸ் சர்டன் இஸ் தட் it will explode if we do not notice. How long has it been lying here? ஸோ இது எத்தனை மணி நேரமாக இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரோஜர், இட் கேம் அபவுட் 9 o'clock மை லார்ட். இது காலையில் 9 மணிக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார் ரோஜர். வெஸ்டன், இன் அகோனி நியர்லி 3 hours ago ஓப்பன் த விண்டோ. ரோஜர், நீ என்ன 3 hours முன்னாடியே வந்திருக்கு, ஓகே நீ இப்போ நீங்கள் ஜன்னலை தொற அப்படின்றாரு. ரோஜர், நோ சார், யூ ஓப்பன் த விண்டோ, லெட் மீ ஹேண்டில் த திங், மை லைஃப் இஸ் நத்திங், யோர்ஸ் இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ டு இங்கிலாந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து ஜன்னலை தொறங்க, நான் வந்து தூக்கி போகிறேன். என்னோட லைஃபெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ண முடியுது, உங்களுடைய லைஃப் தான் இந்த நாட்டுக்கு தேவை, இங்கிலாண்டோட நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்கிறாரு. வெஸ்டன் உடனே என்ன சொல்கிறாரு, நோ ரோஜர் நோ, யூ ஆர் அ யங். நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ தான் வந்து யங் மேன். ஐ ஹாவ் ஆட் மை லைஃப், நான் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டேன், என்னைய பற்றிலாம் நீ எதுவும் சொல்லலை. தேர் ஆர் ஸ்டில் கிரேட் திங்ஸ் ஃபார் யூ டு டூ இன் த வேர்ல்ட். உனக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது, நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. யூ மஸ்ட் லிவ் அண்ட் ரைட் மை லைஃப் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. அதாவது என்னோட லைஃப்பை நீ தான் வந்து ஒரு வரலாறாக எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. டூ ஆஸ் ஐ சே, நான் சொல்கிறத நீ கேளு. ஐ ப்ராமிஸ் யூ ஷால் எக்ஸைஸ் த கிரேட்டஸ்ட் கேர். ஆஸ் ரோஜர் ரஷஸ் டு த விண்டோ, நோ வெயிட் அ பெட்டர் ஐடியா. ஸோ உடனே என்ன சொல்கிறாரு, ரோஜர் வந்து உடனே விண்டோக்கு ஓடி போயிட்டு உடனே இல்லை எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, த கார்டனர் பேல் இட் இஸ் ஸ்டில் ஆன் த லேண்டிங். அந்த லேண்டிங்கில் வந்து தொடச்சிட்டு இருந்தால படிக்கட்டு ஏறுற இடத்துலேருந்து அந்த இடத்துல வந்து ஒரு உடன் பெயில் வந்து இருந்துச்சு. உடன் பெயில்னா உடனில் ஆனக்கூடிய வாளி. I have shown here plastic bucket only, but it is made up of a wooden pail. Pailna வாளி. Roger, yes, of course. He is out of the room and back in a moment with a wooden pail of water which still has a wet cleaning rag hung over its edge. So, அதில் துணி வந்து இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு இவர் எடுத்துகிட்டு வராரு அந்த வாளியை தண்ணியோட. வெஸ்டன், stand back. He picks up the பார்சல் ஜிஞ்சர்லி. பார்சல்னால் அந்த வந்த பார்சலை வந்து எடுத்து ஜிஞ்சர்லி அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர. வி டு நாட் நோ வாட் மே ஹேப்பன். ஸோ நமக்கு தெரியாது இது என்ன ஆக போகுதுன்னு. ஸோ அதனால் நம்ம இந்த வாளிக்குள்ளே இதை முங்கிடுவோம் அந்த தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐடியா பண்ணி இதை உள்ளே தூக்கி வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. He inserts the parcel lengthwise into the pail at full stretch of his arm, his head averted, his eyes watching from their extreme corner. There is not enough water, not enough to cover it. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு பக்கெட்டில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னதும், இதில் பத்தாதே இது தண்ணி, நீங்கள் இந்த பார்சல் இதை மூழ்கினா கூட தண்ணி பத்தாதே அப்படின்னதும், ரோஜர், I'll get some, I shall not be in a moment. Weston, no, don't go.
The flower indicates a bowl of daffodils. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க வாசை எடுத்து அந்த வாசில் தண்ணி இருக்குது அதை அந்த டேஃபடல்ஸை தூக்கி போட்டுட்டு யூ கேன் see the picture of daffodils. அந்த டேஃபடல்ஸ் வச்சுருக்காங்க அந்த வாசில் அதை தூக்கி போட்டு இந்த தண்ணியை வேணால் அதில் ஊற்றிக்கலாம் பக்கெட்டில், அப்போ தண்ணி சரியாக இருக்கும். ரோஜர் அஃப்கோர்ஸ் he pulls the daffodils from their setting, throwing them on the desk in his agitation and pours the water into the pail. பக்கெட்டில் தண்ணியை ஊற்றிறார். That has done it, Weston dismayed as he takes his hand from the package. Now it is going to float. ஸோ இப்போ அந்த பார்சல் இதில் போட்டோம்னா கண்டிப்பாக மிதக்கும். It must be wet through or it is no use. நம்ம தண்ணியில் போட்டதுக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆகிடும், அதனால் நம்ம அதை மூழ்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ரோஜர் we must put something heavy on top to keep it down. ஸோ ரோஜர் என்ன சொல்கிறாரு, அதை மூழ்கணும் அப்படின்னா அது மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சாதான் அது அவங்க உள்ளே போகும் அந்த பக்கெட்குள்ளே தண்ணிக்குள்ளே. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வெஸ்டர்ன் சொல்கிறார், எஸ் கெட் சம்திங். ரோஜர் வாட் ஷால் ஐ கெட்? ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், இப்போ ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா ஹெவியாக. என்ன எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்குறாரு வெஸ்டர்ன். எனிதிங் தட் இஸ் ஹெவி அண்ட் தட் வில் ஃபிட் இன் டு த பேல், புக்ஸ் எனிதிங். நீ போய் ஏதாச்சும் ஹெவியாக இருக்கதை எடுத்துகிட்டு வா, அது புக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ரோஜர் டு ஹூம் புக்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரிவென்ஸ் இஃப் நாட் அவே புக்ஸ் பட் தேல் கெட் வெட், வெரி வெட் ஒன் டே. ஸோ இவர் புக் மேலே ரொம்ப இது இருக்கிறதுனால புக்கை போய் வச்சா தண்ணியில் மூழ்கிருமே, புக்கெல்லாம் தண்ணியை உறிஞ்சிருமே, அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே, புக் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்றாரு. வெஸ்டர்ன் இன் த நேம் ஆஃப் ஹெவன் பிரிங் த ஃபர்ஸ்ட் 6 books ஆஃப் த ஷெல்ஃப். ஸோ ஐயோ கடவுளே நீ எதையாச்சும் போய் ஒன்று எடுத்துருவா, அந்த புக்கை ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்க 6 புக்கை தூக்கிட்டு வா ஃபஸ்ட்டு முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு வெஸ்டர்ன். ரோஜர் ஸ்நாச்சிங் த புக்ஸ் அண்ட் பிரிங்கிங் தெம், ஐ சப்போஸ் இட் cannot be helped, such beautiful binding too. He picks the wet cloth off the edge of the pail, dropping it on the carpet and plunges the books into the water which very naturally overflows at this new incursion. So அந்த கார்பெட் அந்த இதில் அந்த துணியை தூக்கி போட்டுட்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த பார்சல் அதில் வச்சு அதுக்கு மேலே புக்கை வச்சு அமுக்குறாங்க. வெஸ்டர்ன் letting go his hold on the package and sitting on his heels with a sigh of relief. Well and truly drowned. He mops his forehead and Roger collapses into the nearest chair. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ரோஜர் அந்த பக்கத்து இது பண்ணுறாரு, இவர் ஒரு சேரில் போய் உட்காராரு. அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி த லேடி வெஸ்டர்ன் உள்ளே வராங்க வித் அ ட்ரே ஆன் விச் அ கிளாஸ் ஆஃப் வைன் அண்ட் சம் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வைனும் பிஸ்கெட்டும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வராங்க. லேடி வெஸ்டர்ன் சீயிங் தி ஸ்ட்ரேஞ்ச் ஆக்குபேஷன், ரிச்சர்ட் வாட் ஹேவ் யூ காட் இன் த பேல்? அவங்களுக்கு என்ன, ஏன் இப்படி தண்ணியெல்லாம் செதறி கிடக்கு, என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வெஸ்டர்ன் a package that came this morning, the man who brought it was the same fellow that knocked against me yesterday and slipped that paper into my pocket. They thought I would open it. The fools. He is beginning to feel better, but we have been one too many for them. So அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேற்று என்னை மோதிட்டு போனாலும் அவன் பார்சல் கொடுத்துட்டு போயிட்டான், அவனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் தான் நேற்று இடிச்சிட்டு போனவன், அவன் தான் இந்த பார்சலையும் காலையில் வச்சுட்டு போயிருக்கான் என் வீட்டுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் என்னை ஃபூலாக்கலாம்னு நினச்சேன், அவனை நான் ஃபூலாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். லேடி வெஸ்டர்ன் இன் அ வைல்ட் டிஸ்மே, அதாவது அறிவே இல்லையா, யூ ஆர் மேக்கிங் அ மெஸ் ஆஃப் அ பியூட்டிஃபுல் பிராண்டட் நியூ. இது என்ன பார்சலோ என்னவோ தெரியல, ஒரு புதுசாக வந்தது, இந்த மாதிரி தூக்கி உள்ளே போடுறீங்களே அப்படின்னதும் வெஸ்டர்ன் பாரு இன்டரப்டிங் அர் ஹேங்க்ரிலி ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் ஒய்ஃப் நேமை சொல்லி ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. The thunder of a name quenches a speech. What does your beautiful brand new carpet matter when your husband's life is at stake? You shock me. ஸோ வெஸ்டர்னுக்கு இதை கேட்டதும் ஏதோ ஒன்று புதுசாக வந்ததுன்னு தான் அவங்க சொன்னாங்க. அந்த கார்பெட் அது கார்பெட் வந்துச்சா என்ன உள்ளே வந்துச்சுன்னெலாம் பார்க்கவே இல்லை, இவங்களுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. இவங்க ஒன்றே சொன்னது ஏதோ புதுசாக வந்தோன்னா இவங்க கார்பெட் ஆர்டர் பண்ணிப்பாங்க போல், கார்பெட் வந்திருக்கு, அப்போ என் உயிரை விட உனக்கு அந்த கார்பெட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். லேடி வெஸ்டர்ன் who was not going to say carpet? கார்பெட்னு யார் சொன்னா? After a pause, smiley, no, of course not, my dear. I should never dream of weighing your safety against even the finest product of Asia. இந்த ஏஷியாவில் உங்களை விட எவ்வளோ ஒரு அழகான பொருள் இருந்தாலும் சரி, எனக்கு அது காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, எனக்கு உங்கள் உயிரை விட அது ஒன்றும் பெருசே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ நோ ஹவு த டாக்டர் டிஸ்அப்ரூவ்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஃபார் யூ. டாக்டர் எத்தனை தடவை உங்களை அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் சத்தம் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, உடம்புக்கு ஆகாதுன்னு. வெஸ்டர்ன் perhaps the doctor has never had an infernal machine handed in at his door of spring morning. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு,
டாக்டருக்கு இந்த மாதிரிலாம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், டாக்டருக்கு இந்த மாதிரி இன்ஃபெரல் மிஷின்லாம் ஒரு பாம்போ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் வெடிக்கிற மாதிரி அவருக்கு பார்சல் வந்திருந்தா அவருக்கு வந்து அந்த பயம் இருந்திருக்கும். அது மாதிரி தான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். லேடி வெஸ்டன் contemplated her eyes on the portrait which hangs opposite the slide window. Do you think we had better remove great aunt Cicely? ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இந்த பக்கத்து தான் நீங்கள் வந்து இது பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து எதுவும்னாக்கா ஏதாச்சும் பண்ணிட்டாங்கனாக்கா நம்ம வேணால் அவங்க ஆண்ட்டு வயசானவங்க ஆண்ட் அவங்க சிசிலி அவங்க பேர், அவங்க அதை வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கோம், நம்ம வேணால் அந்த ஃபோட்டோ வேணால் எடுத்துடலாமா, இல்லை நீங்கள் அது மேலே தூக்கி போட்டிங்கன்னா எதுவும் வெடிச்சு கிடிச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க ஃபோட்டோ வேணால் நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் த நேம் ஆஃப் ஹெவன் வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரில, ஐயோ கடவுளே இவங்களுக்கு என்ன தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு அவங்க நிறுத்துறாரு. ஓகே, I'll stop till here girls. You read this lesson, study the paragraph for this lesson. We'll continue in the next class. Thank you, ma.